Hi guys, today session என்னன்னா பிளான் ஷிஃப்டர் இன்ட்ரோ பிளான் ஷிஃப்டர் எப்படி அதில் இன்டர்ஃபேஸ் இருக்கும் எப்படி அதை யூஸ் பண்ணணும்னு லைட்டாக ஃபெமிலியர் ஆகிறதுக்கு சாஃப்ட்வேர் லைட்டாக நம்ம ஒரு இன்ட்ரோ மாதிரி பார்ப்போம். ஸோ இதுதான் பிளான் ஷிஃப்டர் இன்டர்ஃபேஸ். ஸோ நீங்கள் இந்த டேப்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஹோம் ஹோம்ல தான் நம்ம மெயினாக யூஸ் பண்ணுற ஃபார் எக்ஸாம்பிள் இம்போர்ட் பண்ணுறதுக்கு ஒரு பிடிஎஃப் நம்ம மெஷர் பண்ணுற ட்ராவிங்கை இம்போர்ட் பண்ணுறதுக்கு எல்ஸ் இப்போ இதில் இருக்கிறது பிரிண்ட் எடுக்கிறதுக்கு பேசிக் டூல்ஸ் நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா ஜூம் பண்ணுறதுக்கு நம்ம மோஸ்ட்லி மவுஸ் வீல் ஸ்க்ரோல் பண்ணி தான் ஜூம் பண்ணுவோம். பட் இதையும் வச்சு நம்ம பண்ணலாம். இது ஸ்கேல் பண்றதுக்கு டிஜிட்டல் இதான் கடும் முக்கியமானது. ஒரு டிராயிங் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் இம்போர்ட் பண்ணதுக்கு பிறகு நம்ம ஸ்கேல் பண்ணணும் பேஸ்ட் ஆன் ரேஷியோ. டிராயிங் ரேஷியோ வச்சு நம்ம ஸ்கேல் பண்ணலாம். அப்படி இல்லாட்டி நம்மளுக்கு தெரிஞ்ச ஏதாவது லென்த் ஒன்றை வச்சு ஸ்கேல் பண்ணலாம். இதை நம்ம அப்கமிங் செஷன்ல நம்ம கிளியரா ப்ராக்டிக்கல் வச்சு பார்ப்போம். அண்ட் தென் நீங்க இங்க வந்தீங்கன்னா டிமென்ஷன் நீங்க ஸ்கேல் பண்ணது போறோம். இப்போ ஏதாவது ஒரு டிமென்ஷன் செக் பண்ணணும்னா ஒரு லென்த் ஒன்று செக் பண்ணணும்னா நீங்க இதை வச்சு யூஸ் பண்ணலாம். நம்ம மெயினா மெஷர் பண்றதுக்கு யூஸ் பண்ற டூல்ஸ் இந்த 4. மெயினா நம்ம இந்த ஏரியா, லீனியர் அண்ட் கவுண்டர் தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த ஏரியாவில் நீங்க பாத்தீங்கன்னா வால்யூம் இன் கியூபிக் மீட்டர். ஸோ நீங்க ஒரு ஏரியாவை எடுத்து அதுல திக்னஸ் மட்டும் எட் பண்ணீங்கன்னா நீங்க கிளிக் பண்ண உடனே அது ஒரு வால்யூம்ல வரும். ஸோ நாம இதை எதுக்கு மெஷர் பண்ணலாம்டா கான்கிரீட் ஒர்க்கு மெஷர் பண்ணலாம். ஆர்எல்ஸ் வேற எதையாவது வால்யூம் மீட்டர் கியூ அப்படி வேற எதையாவது மெஷர் பண்ணணும்னா நம்ம அதை யூஸ் பண்ணலாம். லைக் தட் நீங்க எங்க லீனியருக்கு வந்தீங்கன்னா ஜஸ்ட் லீனியர் ஏதாவது மீட்டர் அப்படி லீனியர் மீட்டர்ல மெஷர் பண்ண வேண்டியதுக்கு நீங்க அதை யூஸ் பண்ணலாம். ஆர்எல்ஸ் நீங்க இந்த மெட்ரிக் வால் ஏரியாவை கிளிக் பண்ணீங்கன்னா வால் ஏரியாவை செலக்ட் பண்ணும். ஸோ நீங்க இது ஜஸ்ட் நீங்க கிளிக் பண்ணி லீனியர் மட்டும் தான் மெஷர் பண்ற. பட் நீங்க இங்க ஹைட் ஒன்று கொடுப்பீங்க. ஸோ அது ஆட்டோமேட்டிக்லி அதை மெஷர் மல்டிப்ளை பண்ணி உங்களுக்கு மீட்டர் ஸ்கேல்ல தரப்போகுது. ஸோ இட்ஸ் வெரி ஈஸி. நம்ம கெட்ல மெனுவலா செய்யறதை விட இது நம்ம ஒர்க்கு கடும் ஈஸியா சேவ் பண்ணி தரப்போகுது டைம். அண்ட் தென் நீங்க கவுண்டருக்குள்ள வந்தீங்கன்னா இது நம்ம யூஸ் பண்ணதுக்குண்டா டோர்ஸ், நம்பர் ஆஃப் டோர்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப லைட்டிங் ஒர்க்ஸ் எல்லாம் எடுத்தீங்கன்னா டிராயிங்ல நிறைய லைட்டிங்ஸ் இருக்கும். ஸோ நம்ம அதை கெட்ல பி கவுண்ட் அந்த ஃபங்க்ஷன் எல்லாமே இருக்கு. பட் இதுல ஈஸியா மார்க் பண்ணி கிளிக் பண்ணலாம். அண்ட் ஆல்சோ பிடிஎஃப் நம்ம கெட்ல போட்டு மெஷர் பண்ணிடலாம். பட் இதுல நம்ம ஈஸியா செய்யலாம். அண்ட் ஆல்சோ இதை இன்னொரு தரம் ரிவ்யூ பண்ணி பாக்குறாலோ இல்லாட்டி நம்ம பார்க்க வேண்டியது ஈஸியா இருக்கு. அண்ட் ஆல்சோ இங்க இருக்குது இது ஒரு சூப்பர்பான ஒரு டூல். ஸோ இது சிங்கிள் கிளிக். இது ஒரு ஆட்டோமேட்டட் டூல் மாதிரி. இப்ப இதுல ஏரியாவை நம்ம கிளிக் பண்ணி போட்டு இதுல இருக்கிற ஏரியா செலக்ட் பண்ண வேண்டாம். அது ஆட்டோமேட்டிக்கலி டிடெக்ட் பண்ணி அந்த பவுண்டரி ஏரியாவில் செலக்ட் ஆகி அது எத்தனை மீட்டர் ஸ்கொயர் ஒரல்ஸ் அது எத்தனை மீட்டர் கியூப் இந்த மாதிரி தரப்போகுது. ஸோ இதை வச்சு நம்ம ஸ்லெப் மெஷர் பண்ணலாம். ஒரு சைட் கிளியரன்ஸ்ல மீட்டர் ஸ்கொயர்ல நம்ம மெஷர் பண்றோம்னா அதை யூஸ் பண்ணலாம். இதெல்லாம் நம்ம அப்கமிங்ல வார ப்ராக்டிக்கல் செஷன்ல பார்க்க போறோம். இது ஜஸ்ட் அன் இன்ட்ரோங்கிறதால நீங்க யாரும் குழம்பு தேவையில்ல, ஜஸ்ட் அன் இன்ட்ரோ. அண்ட் தென் இங்க மார்க்அப் கலர். இப்ப நாம இந்த ஒன் ஆஃப் த பியூட்டி ஆஃப் தி சாஃப்ட்வேர் என்னன்னா இது நம்ம ஜஸ்ட் மெஷர்மெண்ட் எஸ்டிமேஷனுக்கு மட்டும் யூஸ் பண்ணாம ட்ராயிங்ஸை மார்க்அப் பண்றதுக்கு யூஸ் பண்ணுவோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இது என்னது மார்க் பண்ணணும்னா நம்ம இதை வச்சு கிளிக் பண்ணி மார்க் பண்ணலாம். ஹைலைட் இப்ப இந்த டெக்ஸ்ட்டை நம்ம ஹைலைட் பண்ணணும்னா ஜஸ்ட் கிளிக் கிளிக் பண்ண உடனே ஹைலைட் ஆயிரும். ஸோ இதெல்லாம் டிராயிங்ஸ்ல மார்க் அப்ஸ். ஸோ இது இப்போ நீ அது ஒன்று டிஃப்ரெண்டா காட்ட போறோம். இப்போ இதுல நீ அது ஒரு சேஞ்ச் இருக்கு அதை காட்ட போறோம்ங்கிறதுக்காக நாம யூஸ் பண்றதுதான் இது. அண்ட் ஆல்சோ திஸ் நோட்டுங்கிறது இப்ப இதுல நான் மார்க் பண்ணிட்டேனே இந்த ஹைலைட் பண்ணிட்டேன். இப்ப இதுல ஒரு மிஸ்டேக் இருக்கு. இதுல என்ன இருக்கு? 90 டயாமீட்டர் பிவிசி ஸ்டார்ம் வாட்டர் ட்ரைனேஜ். இது ஸ்டார்ம் வாட்டர் ட்ரைனேஜ் இல்ல ஃபால் வாட்டர் ட்ரைனேஜ் இருக்கணும். ஆனா ஸ்டார்ம் வாட்டர் ட்ரைனேஜ் மாறி இருக்கு. ஸோ நான் இதை ஹைலைட் பண்ணிட்டு இதுல நான் டைப் பண்ணலாம் சேஞ்ச் டு ஃபால் வாட்டர் ட்ரைனேஜ் அண்ட் கிளிக் பண்ணி ஓகே கொடுத்தோடனே இங்க வந்துடும். ஸோ இதை நீங்க திரும்ப என்ன செய்யலாம்டா இங்க வந்து எரோல காட்டலாம். ஸோ எரோல இப்படி காட்டலாம். அதுக்கு தான் இதெல்லாம் யூஸ் பண்றது. அண்ட் ஆல்சோ இதுல ஓவர்லேங்கிறது என்னன்னா இதை நம்ம லாஸ்ட் செஷன்ல பார்ப்போம். அண்ட் ஆல்சோ நம்ம இதை திரும்ப நம்ம பார்க்க தான் போறோம். ஓகே, ஒரு அட்வான்ஸாக பாக்குறது. நான் ஜஸ்ட் ஒரு குவிக்கா சொல்றேன். இது ஓவர்லேண்டா இப்ப டிராயிங்ஸ் நிறைய சேஞ்ச் ஆகும். வேரியேஷன் இப்ப கிளைண்ட் செல்வார் இந்த டிராயிங் ஒன்று கிளைண்ட் சப்மிட் பண்ண போறோம். சம்டைம் அவர் எனக்கு இந்த டிராயிங் பிடிக்கல, இதுல இந்த சின்ன சின்ன
சேஞ்சஸ் இது பண்ணுங்கன்னு சொல்லுவாரு. சோ நம்ம இந்த டிராயிங் ஆல்ரெடி நம்ம இருக்கிற டிராயிங் வச்சு தான் எஸ்டிமேட் பண்ணிப்போம். சோ அங்கால இன்னொரு டிராயிங் ஒன்று மாறுறதால ஒரு சின்ன ஒரு வர்றதால கொஞ்சம் குவான்டிட்டிஸ் டிஃபர் ஆகும். சோ நம்ம ஃபர்ஸ்ட் இருந்து எல்லாத்தையும் எடுத்துட்டு வர தேவையில்ல. இதை நம்ம கம்பேர் பண்றதுக்கு இதை கிளிக் பண்ணி பழைய டிராயிங்கும் புது டிராயிங்கை வச்ச உடனே அது ரெட் கலர் ஒரு ஹைலைட்டா எது சேஞ்ச் ஆயிருக்குன்னு மட்டும் காட்டும். சோ நம்மளுக்கு ஈஸி அந்த துண்டை மட்டும் நம்ம சேஞ்ச் பண்ண ஓகே. அண்ட் லைக் தட் இந்த அனோட்டேஷனுங்கிறதும் அதே மாதிரி தான். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான். நீங்க டிராயிங்ஸ்ல நிறைய பார்த்துப்பீங்க, நிறைய டிராயிங்ஸ் பார்த்தீங்கன்னா ரிவிஷன் கிளவுட் அந்த மாதிரி. ரிவிஷன் கிளவுட் என்னன்னா இப்போ இந்த துண்டை மாத்தணும்டா இப்போ என்ஜினியர்ஸ் என்ன செய்வாங்கடா இந்த ரிவிஷன் கிளவுட செய்வாங்க. இப்போ எட் கிளிக் பண்ணி ரிவிஷன் கிளவுட் நேம் ஒன்று கொடுக்கலாம். ஓகே கொடுத்து போடு ரிவிஷன் கிளவுட் கிளிக் பண்ண உடனே எங்க ரிவிஷன் கிளவுட் போடணும்னு சொல்லி கேக்குதுன்னா சோ நீங்க இந்த PATங்கிற இதை மாத்தணுங்கிறதால எப்படி கொடுக்க இது ஒரு ரிவிஷன் கிளவுட். ஓகே லைக் தட். இப்ப நீங்க இன்னொன்று இந்த ஸ்டாம்ப்ஸுக்குள்ள இருக்கிறது தான் நிறைய டிராயிங்ஸ்ல நீங்க பாத்திருப்பீங்க. இது அப்ரூவ்டா இல்ல இது கான்பிடென்ஷியலா என்ன மாதிரி ஒரு ஸ்டாம்ப் ஒன்று செட் பண்ணி வச்சுப்பாங்க. சோ அதை நீங்க இதுல பாக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த டிராயிங் கேன்சல் பண்றாங்க. சோ நீங்க என்ன செய்யுங்கடா இது கேன்சல் ஒரு மார்க் கொண்டு கொடுக்கும். சோ அது எங்க இருக்குமெண்டா இந்த ரப்பர் ஸ்டாம்ப்ஸுக்குள்ள வந்தீங்கன்னா கேன்சல்டு. இந்த கேன்சல்டுங்கிறது கிளிக் பண்ணிட்டு இங்க வந்து ஒரு ஜஸ்ட் கிளிக். சோ இது இந்த டிராயிங்கை பாக்குற ஆளுக்கு பாருங்க இது ஒரு கேன்சல் ஆன டிராயிங். ஆர்எல்ஸ் இல்ல இது ஒரு எஸ் பில் டிராயிங்டா எஸ் பில் டிராயிங் அண்ட் ஈஸியா இந்த இது என்ன கைண்ட் ஆஃப் டிராயிங் ஐடென்டிஃபை பண்றதுக்கு ஒரு ஸ்டெப் மாதிரி நம்ம பண்ணும். சோ நிறைய ஜஸ்ட் ஒரு கிளிக். சோ இது அவ்வளவுதான். அண்ட் ஆல்சோ இப்ப இப்ப நம்ம அன்டு அண்ட் ரீடு பண்றதுக்கு கண்ட்ரோல் Z நம்ம யூஸ்வலி மைக்ரோசாஃப்ட் வேர்ட் லைக் ஒரு பேசிக்கான ஷார்ட் கட் கண்ட்ரோல் Z கிளிக் பண்ண சோ அன்டு ஆகும். சோ அவ்வளவுதான் இந்த ஹோம் டேப்ல இருக்குது. சோ அண்ட் தென் பேஜஸ்க்குள்ள வந்தீங்கன்னா இதெல்லாம் நம்ம ரொட்டேட் பண்றதுக்கு யூஸ் பண்ற டூல்ஸ். சோ இது லெஃப்ட்ல ரொட்டேட் பண்றது, இது ரைட்ல ரொட்டேட் பண்றது லைக் தட் அவ்வளவுதான். மத்த இது ஃபிளிப் வெர்டிகல். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த டிராயிங் மிரர் இமேஜ் மாதிரி இருக்கேன்னு. மிரர் இமேஜ் மீன்ஸ் இன்வெர்டடா இமேஜஸ் இருக்கும். சோ அதை நம்ம ஆக்சுவலா பாக்குற மாதிரி ஆக்குறதுக்கு தான் இது ஃபிளிப் வெர்டிகல் அண்ட் ஆல்சோ ஃபிளிப் ஹாரிசான்டல். சோ பேஜ் இன்ட்ரோடக்ஷன் நம்ம பெருசா பார்க்க மாட்டோம். ஜஸ்ட் டூல்ஸும் யூஸ்வலி அதே மாதிரி தானே இருக்கு. இது அட்டாச் டு எக்ஸல் ஃபைல். இது நாம என்ன செய்ய இதெல்லாம் நம்ம ரொட்டேட் பண்றதுக்கு யூஸ் பண்ற டூல்ஸ். சோ இது லெஃப்ட்ல ரொட்டேட் பண்றது, இது ரைட்ல ரொட்டேட் பண்றது லைக் தட் அவ்வளவுதான். மத்த இது ஃபிளிப் வெர்டிகல். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த டிராயிங் மிரர் இமேஜ் மாதிரி இருக்கேன்னு. மிரர் இமேஜ் மீன்ஸ் இன்வெர்டடா இமேஜஸ் இருக்கும். சோ அதை நம்ம ஆக்சுவலா பாக்குற மாதிரி ஆக்குறதுக்கு தான் இது ஃபிளிப் வெர்டிகல் அண்ட் ஆல்சோ ஃபிளிப் ஹாரிசான்டல். சோ பேஜ் இன்ட்ரோடக்ஷன் நம்ம பெருசா பார்க்க. சோ நம்ம குயிக்கா மூவ் ஆகும். இதுல எப்படி ஒரு டிராயிங்கை இம்போர்ட் பண்ணணும் என்று இம்போர்ட் பண்ற எப்படி என்று பார்ப்போம். ஒன் ஆஃப் த மெயின் திங் பிளான் ஸ்விஃப்ட் சாஃப்ட்வேர் அந்த அளவுக்கு ஸ்பேஸ் கன்சூமிங் சாஃப்ட்வேர் கூட இல்லை. ஜஸ்ட் வெரி லைட் வெயிட் சாஃப்ட்வேர், பட் இட்ஸ் அன் அட்வான்ஸ் சாஃப்ட்வேர். குவான்டிட்டி சர்வேக்கு ஒன் ஆஃப் த பெஸ்ட் சாஃப்ட்வேர் சொல்லலாம். இண்டஸ்ட்ரியில இருக்கிற மெயினான ஆட்கள் யூஸ் பண்றது தான் இது. அண்ட் ஆல்சோ அதர் சாஃப்ட்வேர் ஆல்சோ காஸ்டெக்ஸ் அண்ட் ஆல்சோ கியூபிக் காஸ்ட் மச் மோர் அட்வான்ஸ். பட் மோஸ்டா இதான் யூஸ் பண்ணுவோம். பட் இப்ப ட்ரெண்ட் கொஞ்சம் சேஞ்ச் ஆயிட்டு வருது. பட் சில கண்ட்ரீஸ்ல சில கம்பெனிஸ்ல ஸ்டில் அந்த பிளான் ஷிஃப்ட்டுக்கு தான் இப்போதான் பிளான் ஷிஃப்ட்டுக்கு மூவ் ஆகிற கண்டிஷனும் இருக்கு. பட் அட்வான்ஸ் ஆன கம்பெனில இப்ப கியூபிக் காஸ்டெக்ஸ் இந்த மாதிரி அட்வான்ஸா போயிட்டு இருக்காங்க. ஜஸ்ட் அ குவிக் இன்ஃபர்மேஷன் நான் உங்களுக்கு சொல்ல வேண்டியது. ஓகே அண்ட் தென் நம்ம டிரெக்டா மூவ் ஆகும் எப்படி இதுல ஒரு டிராயிங்கை ஆட் பண்றது. ஸோ நீங்க பிளான் ஷிஃப்ட் இது நான் ஆல்ரெடி பிளான் ஷிஃப்ட்ல இருக்கிற இன்னொரு அட்வான்டேஜ் என்னடா இப்ப நீங்க ஏதாவது ஒரு டிராயிங்ல ஒர்க் பண்ணிட்டீங்கன்னா நீங்க அதை சேவ் பண்ண தேவையில்ல. நீங்க சேவ் பண்ணாம க்ளோஸ் பண்ணாலும் அது ஒட்டோவா சேவ் ஆகும். ஸோ அதான் இதுல இருக்க ஒன் ஆஃப் த பியூட்டி. அதை எப்படி பார்க்கணும்டா இது நான் ஆல்ரெடி இருக்கிறதால இப்படி எனக்கு டிரெக்டா ஆன் பண்ணது லாஸ்டா ஆன் பண்ண டிராயிங் இதுல ஒன்னா இருக்கு. இது நம்ம பாக்குறதுக்கு இந்த ஓப்பன் இருக்கு. இந்த ஓப்பனை கிளிக் பண்ணா நம்ம இது வரைக்கும் சேவ் பண்ண இது வரைக்கும் நம்ம ஒர்க் பண்ண டிராயிங்ஸ் இதுல காட்டும். ஸோ அதை கிளிக் பண்ணி ஓப்பன் ஜாப் கிளிக் பண்ணா எக்ஸிஸ்டிங் நம்ம ஒர்க் பண்ண டிராயிங் ஒன்னா போகுது. ஸோ நான் நியூவா ஒன்று ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணி காட்டுறேன். ஓகே
ஸோ நம்ம புதுசா ஒரு டிராயிங் ஒன்று இம்போர்ட் பண்றதுக்கு நியூ இதை கிளிக் பண்ணணும் ஃபர்ஸ்ட். இது ஹோம் டேபுக்குள்ள இருக்கு. ஸோ இந்த ஜாப் ஓ கோட் என்ன இருக்குதுன்னா இது ஒரு ப்ராஜெக்ட் நேம் இருக்குது. ஸோ ஒரு ப்ராஜெக்ட் நேம் வச்சு தான் நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும். ஸோ நான் ஒரு ஜஸ்ட் ஒரு சாம்பிள் ஒரு நேம் கொடுக்குறேன். சிங்கிள் ஹவுஸ் பிளான் அந்த மாதிரி கொடுக்குறேன். ஓகே, ஜஸ்ட் ஒரு நேம். ஸோ இதுல டிஸ்கிரிப்ஷன்ல நீங்க ஏதாவது கொடுக்கலாம் உங்களோட நாலேஜுக்கு. இது இப்போ நிறைய டிராயிங்ஸ் இருக்கலாம் சிங்கிள் ஹவுஸ் பிளான். ஸோ அதுல உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்கா இந்த டிராயிங் ஐடென்டிஃபை பண்றதுக்கு நீங்க என்னது ஸ்பெசிஃபிக்கான நேம் என்னையும் கொடுக்குறேன்னா கொடுத்துருக்கலாம். அப்படி இல்லாடி ஏதாவது நோட்ஸ் என்னையும் கொடுக்குறேன்னா கொடுத்துக்கலாம். அண்ட் ஆல்சோ இங்க மெஷர்மெண்ட் டைப் அது டிஃபால்ட்டா இருக்கிறதே இருக்கட்டும். நீங்க ஒன்றும் மாத்த தேவையில்ல. மெட்ரிக்ங்கிறது நம்ம மீட்டரை குறிக்குது, அவ்வளவுதான். அண்ட் தென் நீங்க கிளிக் பண்ண வேண்டியது நெக்ஸ்ட். நெக்ஸ்ட் கிளிக் பண்ண உடனே இப்ப எங்க கேக்குது, இங்க இதுல எங்க டிராயிங் இருக்குன்ற மாதிரி கேக்குது. ஸோ எந்த டிராயிங் என்ன இருக்கு, ஆர்கிடெக்சரல் டிராயிங்கிறது தான் இது. ஸோ ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணி போட்டு நெக்ஸ்ட் கிளிக் பண்ண உடனே இப்ப இந்த ஒரு டயலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகி கொண்டு கேக்குது. ஸோ இது என்ன கேக்குதுன்னா பிடிஎஃப் ஃபைல்ஸ் டு டிஏஎஃப் கன்வெர்ட் பண்ணியாண்டு கேக்குது. ஸோ இது என்னன்னா இப்ப நம்ம ஹை ஸ்பேசிங் இருக்குது. இப்ப ஒரு ஃபைல் சைஸ் ஹை இருக்கிற ஒரு பிடிஎஃப் எடுத்துட்டு வந்து இதுல போட்டு ஒர்க் பண்ண கொஞ்சம் ஸ்ட்ரக் ஆகும், கொஞ்சம் லோட் ஆகும். ஸோ அதுக்காக இது அந்த பிடிஎஃப் டிஏஎஃப் ஃபார்மேட்டுக்கு கன்வெர்ட் பண்ணும். அதுதான் அது ரெக்கமெண்ட் பண்ணுது. நெக்ஸ்ட் கிளிக் பண்ண உடனே ஃபினிஷ், ஜஸ்ட் ஒரு கிளிக். இப்ப அன்லோடிங் ஆகுது. ஜாப் தான் அந்த டிராயிங்னு சொல்றாங்க. ஸோ இதுதான் நான் போட்ட டிராயிங். ஸோ நான் இங்க வாரேன். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் பிளான் ஷிஃப்ட்ல வந்து டிராயிங் ஒன்றை இம்போர்ட் பண்ணின உடனே செய்ய வேண்டிய மெயின் திங் என்னண்டா ஸ்கேல் பண்ண வேண்டியது. ஏன்டா இது ஆட்டோ ஸ்கேலிங் இல்லை, இப்போ நம்ம தான் ஸ்கேல் பண்ண வேண்டும். ஸோ ஸ்கேல் பண்றதுக்கு இது ரேஷியோன்னு சொல்லுவோம் டிராயிங்ல 1:100 இருக்கு இந்த ரேஷியோ. ஸோ இப்போ நம்மளுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சதால இங்க கிளிக் இந்த லோ ஏரோ பட்டனை கிளிக் பண்ண உடனே இங்க வரும். இதுல 1:100 இருக்கு. கிளிக் பண்ண உடனே ஸ்கேல் ஆயிட்டு ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ரேஷியோ இல்லைன்னு வைங்க. ஸோ இந்த ரேஷியோ என்னன்னு உங்களுக்கு தெரியா, பட் இங்க இருக்கிற ஏதாவது ஒரு லென்த் தெரியுமே. ஸோ அந்த லென்த்தை வச்சு நீங்க ஸ்கேல் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இங்க பாத்தீங்கன்னா 3860 இந்த லென்த் உங்களுக்கு தெரியும், 3860 மில்லிமீட்டர். ஸோ நம்ம இந்த லென்த்தை வச்சு ஸ்கேல் பண்ணலாம். ஸோ அதுக்கு என்ன செய்யணும்னா இங்க வந்து ஸ்கேல்ல ஒரு கிளிக் பண்ண உடனே இங்க மெட்ரிக் இருக்குது. இந்த மெட்ரிக்ல மீட்டர்ல இருக்குது. ஸோ இது 3860 மில்லிமீட்டர்டா as usual we know 3.86 மீட்டர். ஸோ இதை கிளிக் பண்ண உடனே, அதாவது இதுதான் கிளிக் பண்ணணும், ஏதாவது உங்களுக்கு ஒரு தெரிஞ்ச ஒரு லென்த் அதை வச்சுதான் நாம இப்ப ஸ்கேல் பண்ண போறோம். ஸோ 3.86 கிளிக் பண்ணி ஓகே கிளிக் பண்ண உடனே நம்மளுக்கு அதை அந்த லென்த்தை செலக்ட் பண்ண சொல்லி வந்துருக்கு. ஸோ இப்போ அந்த லென்த்தை நம்ம செலக்ட் பண்ணணும். அண்ட் ஆல்சோ நம்ம ஜஸ்ட் கிளிக் பண்ணணும். ஸோ இப்போ இதை நம்ம ஜூம் பண்ணி பார்த்து இப்படியும் கிளிக் பண்ணலாம். ஆர்எல்ஸ் இப்படி வச்ச மாதிரி கீபோர்ட்ல லெட்டர் எம் பிரஸ் பண்ணா கொஞ்சம் ஜூம் ஆகும். ஸோ அதை வச்சு நம்ம ஈஸியா பார்க்கலாம். ஜஸ்ட் நான் ஒண்ணுமே செய்யல, ஜஸ்ட் ஐம் பிரஸிங் எம், கீபோர்ட்ல இருக்கிற லெட்டர் எம் கிளிக் பண்றேன். ஸோ அங்க ஒரு கிளிக் அண்ட் தென் எம் விட்டுட்டேன் அண்ட் தென் இதை ஸ்க்ரோல் பண்றேன் ஜஸ்ட் அண்ட் தென் கிளிக், திரும்பி எம் கிளிக் பண்ணி திரும்பி அந்த எம் இந்த செலக்ட் பண்ணிட்டேன். ஸோ இப்போதைக்கு ஸ்கேல் ஆயிட்டு. ஸோ இந்த துண்டு 3.86 மீட்டர். ஸோ அண்ட் தென் நம்மளோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப் முடிஞ்சு. திஸ் இஸ் த ஒன் ஆஃப் த க்ரூஷியல் தான் மெயினான விஷயம். ஸோ இதை பண்ணது பிறகு நம்ம அங்கால மெஷர்மெண்ட்டுக்கு மூவ் ஆகலாம். ஸோ இது இன்ட்ரடக்ஷன் கிளாஸ்ங்கிறதால நம்ம ஜஸ்ட் ஒரு குயிக்கா என்னென்ன டூல்ஸ் இருக்கு என்ன மாதிரி லைட்டா அதில் ஃபங்க்ஷன்ஸை லைட்டா சிம்பிளா இன்ட்ரடியூஸ் பண்றோம் உங்கள்ட்ட. ஸோ இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் இந்த கவுண்ட் ஃபங்க்ஷனை பார்ப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் இதை நீங்க இந்த ட்ராயிங்கை பார்த்தாலே விளங்குது. இது ஒரு கிரவுண்ட் ஃப்ளோர் பிளான், இது ஃபர்ஸ்ட் ஃப்ளோரோட பிளான், இது ரூஃப் ஏரியாவோட லே அவுட். ஓகே, இது செக்ஷனல் வியூ. ஸோ நம்ம டோர்ஸை கவுண்ட் பண்ணும். ஸோ டோர்ஸை கவுண்ட் பண்றதுக்கு இந்த டோர்ஸை நம்ம யூஸ்வலா நம்பர்ஸ்ல கவுண்ட் பண்ணுவோம். ஸோ இங்க கவுண்ட்ல இங்க வந்து இந்த ட்ராப் டவுன் ஏரோல இந்த மேலுக்கு இருக்கு. இதை கிளிக் பண்ண உடனே ஒரு டயலாக் பாக்ஸ் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இதுல நேம் கேக்குது. இப்போ நான் நேம் கொடுங்க D1.
D1 செலக்ட் பண்ண. இப்ப நான் கிளிக் பண்ற ஒவ்வொரு இடத்தையும் ஒவ்வொரு கலர் ஃபார்ம் ஆக போகுது. அதுல கலர் தான் நான் கேக்குது. அதை நான் யூஸ்வலா அவங்க இருக்கிறது கொடுக்கணும். அப்படி இல்லாட்டி எனக்கு பிடிச்ச கலரை செலக்ட் பண்றேன். ஸோ ஜஸ்ட் கிளிக் ஓகே. ஓகே கிளிக் பண்ண உடனே இப்ப எங்கெங்க டோர் இருக்கோ D1 இருக்கோ ஜஸ்ட் ஒரு கிளிக், ஒரு கிளிக், ஜஸ்ட் ஒரு கிளிக். ஸோ D1 ஒன்று செலக்ட் பண்றேன். வேற D1 எங்க இல்ல. ஸோ நான் அப்படியே குயிக்கா ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு மூவ் ஆகுறேன். ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்லயும் D1 இல்ல. ஸோ அதை ஜஸ்ட் விட்டுட்டேன். இப்ப ஒரு மெஷர்மெண்ட் நம்ம ஃபினிஷ் பண்ணிட்டோமாமெண்டா இப்ப நான் இந்த எரோல பாத்தீங்கன்னா நான் கிளிக் நெக்ஸ்ட் பாயிண்ட் எடுக்க. ஸோ இப்ப நம்ம அது இந்த ஃபங்க்ஷன் ஆக்டிவ்ல ஸோ அதை இன்ஆக்டிவேட் பண்ண இல்ல எஸ்கேப் ஜஸ்ட் கிளிக் எஸ்கேப் எஸ்கேப் பட்டனை கிளிக் பண்ண உடனே அது ஓடிடும். ஸோ இப்போ நம்ம இந்த மெஷர் பண்ணதெல்லாம் எங்க இருக்குன்னு பார்த்தா இந்த ட்ராயிங்ஸ்ல இங்க வந்தீங்கன்னா இந்த பிளஸ் பட்டன் ஒன்று இருக்கு. இந்த ஹெட் பட்டன் பிளஸ் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா இது எக்ஸ்பேண்ட் ஆகும். ஸோ நீங்க இங்க பார்க்கலாம் D1 அதாவது டோர் 1 EAங்கிறது என்னன்னா நம்பர்ஸ் குறிக்கிறது தான் அது. ஸோ 1 நம்பர் ஆஃப் D1 டோர் இருக்கு. ஸோ நீங்க இங்க வந்து இப்ப D2 மெஷர் பண்ண போறேன். ஏன்னா திருப்பி as usual திருப்பி இங்க வந்து ஒரு கிளிக் நேம் பண்ணுங்க D2. ஆட்டோமேட்டிக்கலி இங்க கலர் மாறுது. ஏனண்டா இப்ப நம்ம ஒவ்வொரு டைப் ஆஃப் டோர்ங்கிறதால ஈஸியா ஐடென்டிஃபை பண்ணலாம். எல்லாத்துக்கும் அதே கலர் கொடுத்துட்டோம்னா நம்மளுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும். ஸோ அதையே ஆட்டோமேட்டிக்கலா சேஞ்ச் பண்ணிட்டே இருக்கும். ஸோ நம்ம அதை பத்தி பெருசா worry பண்ண தேவையில்ல. ஸோ இங்க வந்து ஜஸ்ட் கிளிக் ஓகே. இங்க வந்து ஜஸ்ட் கிளிக் கிளிக் அவ்வளவுதான். ஜஸ்ட் கிளிக். இங்க இருக்காரு D2 ஜஸ்ட் கிளிக் அவ்வளவுதான். என்ன இருக்கு D2 கிளிக் பண்றது மட்டும்தான் நம்மளோட வேலை. கவுண்டிங் எல்லாம் அது பார்க்கும். தென் நம்ம இங்க வந்தோம்டா ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல D2 D2 இல்ல. ஓகே தட்ஸ் ஆல். ஸோ நம்மளோட மெஷர்மெண்ட் முடிஞ்சிட்டு நம்ம எஸ்கேப்பை ப்ரெஸ் பண்ணலாம். இஃப் நாட் அப்படி இல்லைண்டா எங்க இருக்கு பாருங்க. இங்க இருக்கிற இந்த ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ண உடனே இது இன்ஆக்டிவேட் ஆயிடும். ஸோ நம்ம கிளிக் பண்றதுல ஜஸ்ட் அவ்வளவுதான். ஸோ இப்ப ஃபார் அன் எக்ஸாம்பிள் இப்ப எங்க இருக்கிறது இப்ப இது எல்லாத்தையும் இந்த ஜூம் அவுட் பண்ணீங்கன்னா பாத்தீங்கன்னா இப்ப இதுல இருக்கிறது எல்லாம் காட்டுது. இப்ப நம்மளுக்கு இருக்கிறதுல D1 காட்டுது, D2 காட்டுது. இப்ப உங்களுக்கு D1 மட்டும்தான் வேணும். D2 எனக்கு இதுல ஷோ ஆகப்படாது. இது மிக்ஸ் ஆகி வழங்காமண்டா இங்க வந்து இந்த லைட் மாதிரி இருக்கிற இந்த பல்ப் ஐக்கனை கிளிக் பண்ணீங்கன்னா ஸோ அது ஹைட் ஆயிரும். ஸோ உங்களுக்கு ஈஸியா பார்க்கலாம். ஸோ இந்த D1 வேணா மற்றதெல்லாம் பார்க்கணுமா மாட்டா ஜஸ்ட் கிளிக் அவ்வளவுதான். அண்ட் ஆல்சோ நான் ஒரு எக்ஸாம்பிள் காட்டுறேன். இந்த D1 எப்படி டெலிட் பண்ணிட்டு காட்டுறேன். இப்ப மிஸ்டேக்கா இது D2 மிஸ்டேக்கா செலக்ட் பண்ணிடு. இது D2 வரப்போடாண்டா ஜஸ்ட் என்ன செய்யுங்க கிளிக் கிளிக் பண்ணிட்டு உங்களோட கீபோர்ட்ல இருக்கிற டெலிட் பட்டனை ஜஸ்ட் கிளிக் பண்ண உடனே டெலிட் ஆயிரும். ஸோ இப்போ இங்க நீங்க பாத்தீங்கன்னா 3 and ஹார்ட் எகெயின் இல்ல மிஸ்டேக் பண்ணிட்டீங்க. நீங்க இது D2 தான் ஏண்டா எப்படி இதுக்கு வரணும்டா திரும்ப இதுல போய் கிளிக் பண்ற வேண்டியது இல்லை. இங்க வந்தீங்கடா இந்த கிரீன் கலர் பட்டனை கிளிக் பண்ண உடனே திரும்பி அந்த D2 ஆக்டிவேட் ஆயிட்டு. ஸோ ஜஸ்ட் திரும்பி வந்து ஜஸ்ட் ஒரு கிளிக் அவ்வளவுதான். இப்போ திரும்பி இதை போக வேண்டாம். நீங்க எஸ்கேப் கிளிக் பண்ணலாம். இஃப் நாட் நீங்க வந்து இந்த ரெட் கலரை ப்ரெஸ் பண்ணிடலாம். ஓகே அவ்வளவுதான். ஸோ ஜஸ்ட் இன்ட்ரோ. ஸோ உங்களுக்கு இன்னொன்று நான் காட்டுறேன். எப்படின்னா இது ஒரு வால். ஓகே இது ஒரு வால். ஸோ இந்த வால் எப்படி மெஷர் பண்றேன்னு நான் பார்க்குறேன். வாலை எப்பயும் நம்ம மீட்டர் ஸ்கேர்ல மெஷர் பண்ணோம். as usual மீட்டர் ஸ்கேர்ல மெஷர் பண்ணோம். ஸோ இந்த வால்ற லென்த் நம்மளுக்கு வேணும். ஸோ இங்க வந்து பார்த்தோம்னா வால்ற லென்த் 9 inch. ஸோ 9 inch சாரி 9 feet inch சாரி 9 feet இதுல வால்ற ஹைட். For 9 feet and just a quick conversion. 9 feet in meter 2.74 meter. ஓகே இப்போ நம்மளுக்கு தெரியும் இதுல ஹைட் 2.74 meter. ஸோ நம்ம இங்க வாரம் இதை மெஷர் பண்ணுறோம். ஸோ இதை மெட்ரிக் வால் டூல்ல மெஷர் பண்ணோம். ஸோ நம்ம இங்க வந்து இந்த லீனியர்ல இந்த ட்ராப் டவுன் இந்த மேலுக்கு இல்ல இங்க கீழுக்கு இதை கிளிக் பண்ணின உடனே மெட்ரிக் வால் ஏரியான்னு ஒன்று செலக்ட் ஆகும். ஸோ இது ஜஸ்ட் ஒரு கிளிக் பண்ண உடனே இதுல கேக்குது டைப் ஆஃப் வால் நேம் ஒன்று கேக்குது. இப்போ நம்ம ஜஸ்ட் இது ஒரு 225 millimeter வால். இது ஜஸ்ட் ஒரு நேம். நீங்க என்ன வேணா கொடுக்கலாம். நான் ஐடென்டிஃபை பண்றதுக்கு 225 millimeter வால் மாதிரி கொடுக்குறேன். ஸோ ஜஸ்ட் கிளிக் பண்ண உடனே இங்க கேக்குது வால் ஹைட் கேக்குது. வால் ஹைட்
9 ஃபீட்ண்டா 2.74 மீட்டர். ஸோ 2.74 மீட்டர் இது மீட்டர்ல தான் நம்ம செலக்ட் பண்ணணும். அண்ட் தென் நம்ம இங்க வந்து வால்ற வித் கர்வ் அந்த திக்னஸ் as usual 225 மில்லிமீட்டர். ஸோ இது நம்ம கன்ஃபார்ம் ஆகிங்க என்னன்னா இது 225 இது மில்லிமீட்டர்ல ஹர்ட் இருக்கு, இது மீட்டர்ல ஹர்ட் இருக்கு. ஸோ ஜஸ்ட் இது ரெண்டும் தான் நீங்க செலக்ட் பண்ண வேண்டியது. அண்ட் தென் நீங்க என்ன செய்யணும்டா ஓகே ஓகே கிளிக் பண்ண உடனே இங்க நான் நேம் வந்துட்டு பாத்தீங்கன்னா 225 மில்லிமீட்டர். இப்போ நீங்க மெஷர் பண்ண தொடங்கலாம். ஸோ இது ஆக்டிவேட்ல இருக்கு. ஸோ நான் உங்களுக்கு இந்த துண்டை மெஷர் பண்ணி காட்டுறேன். ஜஸ்ட் கம். உங்களுக்கு ஜூம் வேணுமெண்டா நீங்க இதுல மவுஸ் வீல்ல ஸ்க்ரோல் பண்ணா ஜூம் ஆகும். இஃப் நாட் இன்னும் ஜூம் போகணுமெண்டா கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு அந்த துண்டு மட்டும் ஜூம் வேணுமெண்டா ப்ரெஸ் எம் நீங்க செலக்ட் ப்ரெஸ் பண்ணிட்டு அப்படி இருந்தீங்கன்னா அது காட்டும். எம் விட்டீங்கன்னா ஓடிடும். ஸோ நான் எம் ப்ரெஸ் பண்றேன். ஸோ இந்த தொங்கலை செலக்ட் பண்றேன். ஜஸ்ட் எப்படியோ வருது. இதுதான் வால். ஜஸ்ட் இப்போ ஃபைனலா இந்த துண்டுல நான் முடிக்க. ஸோ இந்த துண்டுல நான் ஜஸ்ட் ஒரு கிளிக் பண்ணேன்டா இங்க இங்க இருந்து அப்படியோ இந்த ஒரு லைன் வந்து ஃபார்ம் ஆகி இப்படி போகுது. ஸோ இது ஃபைனல் லைனுங்கிறதால இதை நான் முடிக்கிறதுக்கு ஃபைனல் லைன்ல டபுள் கிளிக் பண்ண உடனே அதே ஃபினிஷ் ஆயிடும். ஸோ அவ்வளவுதான் இது. ஸோ நீங்க இங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வழங்கும் 36.1 ஸ்கொயர் மீட்டர் ஸ்கொயர். ஸோ இப்போ நம்ம இதுல மெஷர் பண்ணது ஜஸ்ட் இந்த லென்த் மட்டும்தான். பட் அது நம்ம கொடுத்த 2.74 மீட்டரை மல்டிப்ளை பண்ணி அது இப்ப நம்மளுக்கு ஃபைனல் அவுட்புட்டை தந்திருக்கு. இதே இது ஆட்டோகேட்டர் நாம என்ன செய்யணும்னா இந்த லென்த்தை பார்க்கணும். லென்த்தை பார்த்து திரும்பி எக்ஸெல்ல போய் கேல்குலேட் பண்ணணும் 2.74 இன்டூ. ஸோ இதெல்லாம் கடன் ஈஸி. ஸோ அதான் இந்த பிளான் ஷிஃப்டர் பியூட்டி. ஸோ அண்ட் ஆல்சோ நம்ம இதை டிரெக்டா எக்ஸலோட கனெக்ட் பண்ணலாம். ஸோ எக்ஸல் இப்போ ஒரு பிஓக்யூ ஒன்று இருக்கு, குவான்டிட்டி இல்ல ஒரு பிஓக்யூ இருக்கு, ஜஸ்ட் டிஸ்கிரிப்ஷன் மட்டும் இருக்கு. இப்போ நம்ம இதுல இருக்கு திரும்பி பார்த்து இது 36.1 மீட்டர் ஸ்கொயர். இப்போ இதுல பாக்குற அங்க வந்து 36.1 அப்படியெல்லாம் நம்ம இதுல செய்ய தேவையில்லை. இது ஈஸியா எக்ஸலோட கனெக்ட் பண்ணலாம். கனெக்ட் பண்ணி இப்ப ரியல் டைமா அது அப்டேட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப இந்த துண்டு வந்துட்டு நீங்க வந்துட்டு இது வரைக்கும் போல் வந்திருக்கு. பட் ஜஸ்ட் எஸ்கேப். ஸோ இந்த துண்டு இதோட முடியுதுன்னா ஜஸ்ட் கிளிக் பண்ணி இந்த துண்டு மாத்திட்டேன்டா இப்ப எங்க குவான்டிட்டி மாறுது 34.9. இப்ப நான் இதை ரியல் டைம்ல எக்ஸலோட கனெக்ட் பண்ணி வைக்கிறதால இப்ப நான் இதை மெனுவலா போய் 36 டைப் பண்ணி இருந்தேன்டா இப்ப திரும்ப போய் நான் மாத்தேன். சம்டைம் நான் மிஸ் பண்ணலாம். பட் இதை நான் கனெக்ட் பண்ணி லிங்க் பண்ணி வச்சிருந்தேன்டா இப்ப நான் இங்க சேஞ்ச் பண்ண உடனே அங்க ரியல் டைம்ல சேஞ்ச் ஆக போகுது. ஸோ இதுல எதுவும் மிஸ்டேக் ஆக வராது.